என்னோட வேலண்டைன் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாமா? அப்படி சொல்லி நேத்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நானே வந்து எனக்கு இத வச்சுக்கிட்டு ஆப்புன்னு தான் சொல்லுவேன். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும். ஏன்டா இத பண்ணோன்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா ஆயிருச்சு. நான் எனக்கு கிஃப்ட் பண்றத தான் நான் வந்துட்டு என்னோட வேலண்டைன் என்னன்னு பார்த்துரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்க போயிருந்தேன் சண்டே. பட் அங்க ஸ்ரீகுமரன்ல வந்து காந்திபுரம் பிரான்ச்ல ஐடி ஸ்டாஃப்ஸ் இல்ல. நாளைக்கு பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ரீகுமரன்ல அட்லீஸ்ட் நான் ஒரு 15 மோதிரமாவது போட்டு பார்த்துருப்பேன். இப்போலாம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இப்ப இருக்க காஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டோன்லாம் போகவே மாட்டோம். ஸோ போட்டு மட்டும் பார்த்துட்டு அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சீட்டு க்ளோஸ் பண்ணுறோம். 22,000க்கு 2 கிராம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்த ரிங் வந்து 2.440 இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 250 மில்லிக்காச்சும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜும் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அரௌண்ட் நான் வந்து 3000 எபோவ் வரும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு அப்ராக்ஸாக சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க 1200 தான் வருது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே, நமக்கு எப்படி நம்மளோட ரிங் கிடைக்கும்னு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு குடுக்கல. ஏன்னா 7000 பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சடனாக என்னால் 7000ன்றதே ஏற்றுக்க முடியல. ஸோ நான் வாங்கவும் இல்லை. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.